வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் காலம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காலம். கிறிஸ்மஸ் வந்தாலே பிள்ளைகள் வாழ்விலே உற்சாகம் வந்து விடுகிறது. சபைகளிலே ஆராதனைகள், கூட்டங்கள், பாடல் ஆராதனைகள் என்று ஆரம்பித்து மகிழ்ச்சியாக கடந்து வருகிறார்கள். வியாபார ஸ்தலங்களில் பார்த்தால் கிறிஸ்மஸ் காலங்களிலே வியாபாரங்கள் உச்ச கட்டத்திலே வியாபாரங்கள் நடக்கின்றது. ஆனால் சிலருக்கு கிறிஸ்மஸ் காலம் மகிழ்ச்சியின் காலம், சிலருக்கோ வருத்தத்தை உண்டு பண்ணுகிற காலமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் காலம் எப்படிப்பட்ட காலம்? நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் 9 நீங்கள் திருமறையை வாசித்து பார்த்தால் அங்கே வேத வசனம் 17 வரை வாசித்து பாருங்கள். இந்த சமயத்திலே கிறிஸ்மஸ் அன்றைக்கு பண்ணப்பட்ட முதல் பிரசங்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் செர்மன் ஆஃப் கிறிஸ்மஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் காலங்களிலே சபைகளிலே ஏராளமான பிரசங்கங்கள் பண்ணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு முதல் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அதை யார் பண்ணினார்கள் என்றால் தேவதூதன் பண்ணினார். அதை கேட்ட அந்த காங்கிரேஷன் அல்லது சபை மக்கள் யார் என்றால் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் எப்போதுமே பட்டணத்துக்குள்ளே வாழ்வதில்லை, அவர்கள் வெளியே இருப்பார்கள். மேய்ப்பர்கள் சமுதாயத்திலே தாழ்ந்த ஸ்தானத்திலே கருதப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி கிறிஸ்மஸ் செய்தியை சொல்கிறார். கிறிஸ்மஸ் ஆராதனையிலே பாடகர் குழு உண்டு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை சொல்லுகிற வேளையிலே அங்கு தேவ தூதர்களுடைய சேனை திரள் பாடியதை நாம் காண முடிகிறது. அருமையான வழி, இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அது கொடுக்கிற ஒரு காலமாகும். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்தார். குமாரனாகிய தேவன் தன்னையே சிலுவையிலே கொடுத்தார். ஆவியானவராகிய தேவன் வரங்களையும் வல்லமைகளையும் ஊழியங்களை தந்தார். அருமையானவர்களே, பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய அந்த இயேசுவை இந்த பூமியிலே அவர் கொடுத்தார். அப்படியானால் கிறிஸ்மஸ் காலம் என்பது கொடுக்கும் காலம். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே அநேக பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். 2வது, கிறிஸ்மஸ் காலம் என்பது ஒரு நற்செய்தியின் காலம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 10வது வாக்கியத்திலே தூதன் சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். நற்செய்தி என்றால் என்ன? குட் நியூஸ். அப்படியானால் இயேசு பிறந்த செய்தி என்பது துக்ககரமான செய்தி அல்ல, துயரமான செய்தி அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குரிய நற்செய்தி அல்ல. உலகத்திற்கிற எல்லா இன மக்களுக்கும், எல்லா மொழி மக்களுக்கும் அல்லது எல்லா தேசத்தாருக்கும் சேர வேண்டிய நற்செய்தி தான் கிறிஸ்து பிறந்த நற்செய்தியாகும். ஆகவே கிறிஸ்மஸ் செய்தி என்பது கொடுக்கும் ஒரு காலம் என்று சொன்னேன். கிறிஸ்மஸ் செய்தி காலம் என்பது நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு காலம். இந்தியாவிலே மணிப்பூர், திரிபுரா இந்த மாநிலங்களில் போவீர்கள் என்றால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்த பிற்பாடு அந்த நாளெல்லாம் அநேக இடங்களில் சென்று ஆண்டவர் பிறந்ததை அறிவிப்பார்கள். நான் அதை கண்டபோது ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களில் பார்ப்போமானால் பெரும்பாலான இடங்களில் ஆராதனை முடிந்து ஆகாரம் உண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே தவிர நற்செய்தியை அறிவிப்பதில்லை. ஆனால் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு காலம்தான் கிறிஸ்மஸ் காலம். 3வதாக, இந்த கிறிஸ்மஸ் காலமானது எல்லா ஜனங்களுக்கு சந்தோஷத்தை பண்ணும் ஒரு காலம். சில ராஜாக்கள் எழும்புவார்களானால், சில ஆட்சியாளர்கள் வருவார்களானால் அநேக தேசங்களிலே நாடுகளிலே துக்கம் வருகிறது. ஆனால் தேவதூதன் சொல்கிறார், இந்த கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காலமாகும். ஏனென்றால் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மனுமக்கள் எல்லாரும் பாவக்குடியில் இருந்தார்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அக்கிரமத்திலே அவர்கள் ஈடுபட்டவர்களாயிருந்தார்கள். அவர்களை விடுவிக்க அவர்களால் கூடாமல் போனது. அதே சமயத்தில் மத தலைவர்களால் கூடாமல் போனது. ஆனால் இயேசுவானவர்
பிதாவின் ஒரே குமாரனை இயேசு அந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து தன்னையே சிலுவையிலே அவர் கொடுத்து மடிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே அந்த கிறிஸ்துவினாலே அங்கே சந்தோஷம் வருகிறது. சந்தோஷம் எதனால் வருகிறது? அங்கே பாவத்திலிருந்து பெற்ற விடுதலையினால் பெறுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மறுபடியும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று. அதே போல கிறிஸ்துவினாலே விடுதலை பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவினாலே பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றோம். கிறிஸ்துவினாலே உலகத்தினுடைய அந்த அதிகாரத்திலிருந்து, உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். ஆகவே அருமையானவர்களே, விடுதலை வரும்போது அங்கே சந்தோஷம் வருகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்தால், கெட்ட குமாரன் மனம் திரும்பின போது தகப்பன் சந்தோஷப்பட்டார். தகப்பன் வீட்டிலே சந்தோஷத்து வெளிப்பாடாக விருந்தை ஆயத்தம் பண்ணினான். வேதம் சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்புவானால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் காலம் கொடுக்கும் காலம், கிறிஸ்மஸ் காலம் நற்செய்தியை அறிவிக்கிற காலம். கிறிஸ்மஸ் காலமானது உண்மையாகவே அது சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காலம். ஆகவே தேவதூதர்கள் பாடினார்கள். என்ன பாடுகிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று பாடினார்கள். கிறிஸ்து பிறந்ததினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை வந்தது. அதே சமயத்தில் பூமியிலே என்ன வந்தது? அங்கே சமாதானம் வந்தது. மனிதர் மேலே பிரியம் உண்டாயிற்று. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இந்த தூதர்களுடைய பாடல் எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல் பாருங்கள். கிறிஸ்து பிறந்ததினாலே பரலோகத்திலே மகிமை, கிறிஸ்து பிறந்ததினாலே பூமியிலே சமாதானம், கிறிஸ்து பிறந்ததினாலே மனிதர்கள் மேலே தேவனுடைய பிரியம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியை தூதர்கள் சொன்ன செய்தியை, தூதர்கள் பாடின பாடலையும் தூதன் சொன்ன செய்தியும் கேட்ட இந்த மேய்ப்பர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து பிள்ளையை போய் பார்க்கிறார்கள். பிள்ளை எங்கே பிறந்தது என்பது அங்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். தாவீதின் ஊர் என்று பெத்லேம். அந்த ஊரிலே இடம், அடையாளம், பிள்ளையை அங்கே துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தூதன் செய்தியை மாத்திரமல்ல, இருப்பிடத்தை சொன்னான், அடையாளத்தை சொன்னான். இந்த மேய்ப்பர்கள் கீழ்ப்படிந்து போய் பிள்ளையை கண்டார்கள். கண்டு ஆண்டவரை துதித்து கொண்டே திரும்பி வந்து பிரசித்த பண்ணினார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவை இந்த மேய்ப்பர்கள் கண்டபோது அவர்கள் அதை மகிமைப்படுத்தி கொண்டே பிரசித்த பண்ணினார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை புரிந்து கொண்ட நீங்கள், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அனுபவிக்கிற நீங்கள், அதை எல்லா இடங்களிலும் பிரசித்தம் பண்ண அழைக்கப்படுகிறோம். பிரசித்தம் என்றால் என்ன? விளம்பரப்படுத்துகிறோம் என்று பொருள். ஆண்டவரை அறிந்த நாம் அவரை விளம்பரப்படுத்துகிறோமா? ஒரு மருத்துவரிடத்தில் போகிறீர்கள், அவர் கொடுக்கிற மருந்து சுகமாகி விடுகிறது. உடனே இலவசமாய் வருகிறவர்கள் போகிற இடத்திலெல்லாம் அவரை பற்றி விளம்பரம் கொடுக்கிறோம். ஒரு வழக்கறிஞரிடத்தில் போகிறீர்கள், உங்கள் வழக்குக்காக வாதாடி ஜெயம் பெற்று தருகிறார். அந்த வழக்கறிஞரை குறித்து எல்லாரிடத்திலும் ஒரு இலவச விளம்பரம் பண்ணுகிறோம். மருத்துவரோ அல்லது வழக்கறிஞரிடத்திலோ இப்படி செய்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்கள் ஆண்டவரை பற்றி யாரிடத்தில் சொல்கிறீர்கள்? யாரிடத்திலே அறிவிக்கிறீர்கள்? யாரிடத்திலே அவருடைய அன்பை புரிந்து கொள்ள சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே மேய்ப்பர்களை தேடி பரலோகத்தின் தூதன் வந்தார். மேய்ப்பர்கள் சாதாரண நிலையில் உள்ளவர்கள், அவர்களை தேடி வந்தார்கள். அருமையானவர்களே, நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களை தேடி வந்திருக்கிறது. இது எல்லா ஜனத்துக்குரிய நற்செய்தி. இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தி ஆண்டவர் தன்னுடைய குமாரன் வழியாகி தந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது இந்த கிறிஸ்துமஸின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்.